மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம் பரபரப்பு அரசியலுக்காக ஜனாதிபதி இங்கே ஒரு பக்கத்தால் உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற காணிகளை அளவீடு செய்து சுவீகரிக்கிறதுக்கான சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா சுழிபுரம் திருவடி நிலையில் நிற்கிறோம். போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது. அப்படி என்று எதிர்ப்பை மீறி நீங்கள் கடமையை செய்யலாதானே? மக்கள்கிட்ட காணியை இராணுவத்துக்கு கட்டாயப்படுத்தி அளக்கிறது அல்ல அவையின் சம்மதம் இல்லாமல் அளக்கிறது என்பது உங்களோட ரூல்ஸ்லும் இல்லை தானே. அரசியலுக்காகத்தான் இந்த வேலை நடக்குதா? இப்போ தந்த கடிதத்தை நாங்கள் எங்களோட மேலதிகாரிகிட்ட சமர்ப்பித்தோம். வட்டுக்கோட்டையில் சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்ட அந்த காணி அளக்கிறதுக்கு வந்தவையில் உங்களோட ஆஃபீஸர்ஸ் நலத்தில் காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உறவுகளை மேல்மொரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே கே அரபி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா சுழிபுரம் திருவடி நிலையில் நிற்கிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா இங்கே கடற்படை முகாம் இருக்குது. அதை விரிவுபடுத்துவதற்கு 4 பரப்பு மக்களுடைய காணியை சுவீகரிக்கிற நடவடிக்கை ஏற்பட இருந்தது. அதுக்கான காணி அளக்கிற நாள் இன்றைக்கு காணி அளக்க வந்த அந்த அளக்க வந்த இடத்த போராட்டம் ஒன்றுமே மேற்கொள்ள போயினோம். அந்த போராட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஜே கே அரபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வெள்ளைக்கான பற்றி காணொலி நண்படுத்தி பாருங்கள். வாங்க இந்த காணிக்குள்ளே போகலாம். விலகி போவது உங்களுக்கும் நல்லா உங்களுக்கும் நேற்றே அவர் கொடுத்துட்டார். நாங்கள் வேணுமெண்டா திரும்பவும் இருக்கா தாரோம். அண்ணா நேற்று கொடுத்துட்டீங்களா? நேற்றே கொடுத்துட்டார் காணி உரிமையாளர். மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். என்ன செய்வது? உரிமையாளர்கள் அடக்கவில்லை. கடமை நாங்கள் இடையூறு விளைவிக்கல. மக்களிட எதிர்ப்பை மீறி நீங்கள் கடமையை செய்யலாதானே? சட்ட ரீதியான கடமைகளைத்தான் உத்தரவுகளைத்தான் நீங்களும் பின்பற்றுவோம். எங்களுக்கு எழுத்து மூலம்தான் அறிவித்தல் பெறப்பட்டிருக்குது. காணிகளை வீட்டுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது.
அதை நாங்கள் நிறைவேற்றணும் என்றால் நிறைவேற்றாமல் விடுறேன் நீங்கள் எதிர்ப்பதை நாங்கள் வாயால் சொல்ல முடியாது. உரிமையாளர் எதிர்ப்பென்று கடிதம் தந்திருக்கிறார். ஆனால் கடிதம் தான் அந்த கடிதம் அவற்றை சம்மதத்தை மாதிரி நீங்கள் அழைக்கிறாதானே? அவனை திருப்ப நீங்க நேற்று கொடுத்ததுல ஒரு கொப்பி வச்சிருக்கிறீங்களே, அப்பதான் நாங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் நின்று தான் அதை மறைச்சோன்னு சொல்லி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களோட டியூட்டிக்கு இடையூறு இல்லை, நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கும் பழங்க தானே மக்கள்கிட்ட காணியை இராணுவத்துக்கு கட்டாயப்படுத்தி அளக்கிறது அல்ல அவையின் சம்மதம் இல்லாமல் அளக்கிறதுன்றது உங்களோட ரூல்ஸ்லும் இல்லை தானே. நீங்கள் அதை கேட்டிருக்கிறீங்க. ஆகவே அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. மக்கள் பிரதிநிதிகள் உட்பட எல்லா மக்களும் திரண்டு அதை மறைச்சிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதை அப்படியே நிறுத்தி வையும்போ மிச்சம்பர சம்பந்தப்பட்ட தரப்போட கதைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். ஜனாதிபதி இங்கே ஒரு பக்கத்தால் உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற காணிகளை அளவீடு செய்து சுவீகரிக்கிறதுக்கான சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் உறுதி கொடுக்கமாய் காட்டுற, ஒரு பக்கம் உறுதி பறிக்க. அரசியலுக்காகத்தான் இந்த வேலை நடக்குதா? பரபரப்பு அரசியலுக்காக. மேலதிகாரியோட கதைச்சு இந்த மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் எங்களோட மேலதிகாரி இன்னையோட நீங்க நிப்பாட்டுறீங்களா இல்லை நாங்கள் தொடர்ந்து நாளைக்கு போராடுவோமா? அதான் எங்களோட இப்போ தந்த கடிதத்தை நாங்கள் எங்களோட மேலதிகாரிகிட்ட சமர்ப்பிப்போம். யாரு ஆஃபீஸர் உங்களுக்கு மேலே? எங்களோட சூப்பரிண்டென்டென்ட் சேவியர் இங்கே யாழ்ப்பாணமா இல்லை? திருநெல்வேலியில் இருக்குங்க. பிரதேச நில காரியாலயம் திருநெல்வேலி. என்ன பேர் அவரு? பிரேமதாஸ். நம்பர் தருவீங்களா? நம்பர் மொபைல் இருக்கு, நாங்கள் எடுக்கிறேன் தான். சொல்லுங்க தம்பி. நாட் 2 205 22 பேசலாமா? நான் இப்போ உங்களோட மொபைலுக்கு எடுப்பேன் போக முடியல. நாங்கள் இந்த வட்டுக்கோட்டையில் சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்ட அந்த காணி அளக்கிறதுக்கு வந்தவையில் உங்களோட ஆஃபீஸர்ஸ் மக்கள் திரண்டு அதை மறைச்சிருக்கணும். தங்கட காணியை அளக்க வேணாமட்டும் தகவல் கொடுத்துருக்கணும் எழுத்து மூலமாக. அப்போ அது எடுத்தால் நிறுத்தி நீங்கள் பிறகு நாங்கள் உரிய முறைப்படி அதுகளை நீங்களும் பார்த்து செய்கிற நல்ல இல்லை. ஏன் இப்போ அதை எதிர்ப்புக்கு மத்தியில் இப்போ சொன்னார் உங்களோட கதைக்கு தான் சொல்ல வேணும் வந்து. ஹலோ, சரி சரி, நல்லது நல்லது. அப்படி அதில் இன்னும் எத்தனை எனக்கு எந்தது என்ன சிலக்க சாப்பாடு நவத்தில் அப்படி வான நவத்தில் சொப்பனை இன்னவா பிஸ்கட் ஒப்பனை இன்னும் கவுத்தியாண்டது என்ன அது நீங்கள் தானே கேட்கணும், நான் சொல்லக்கூடாது. பிரச்சனை இதே தான் கதைக்கிறேன். கலைச்சு கொடுத்தால் முடிவு சம்பந்தமாக திட்டவும் நாங்கள் வருவதால் நாங்கள் எல்லாருக்கும் அறிவிச்சு வாரத்தில் வந்து சரி, நன்றி நன்றி. ஹலோ,
ஹலோ ஓ மன்னிக்கிறேன். யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம், தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, தமிழர் தாயகம் எங்கும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, மன்னார் என்று 8 மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம். எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 5-6 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 40 பிறப்பு காணி பேரில் உள்ள காணி வந்து இதில் ஒரு 40 பிறப்பு காணி இருக்கிறது. அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாழ்வதற்கும் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு, ஒரு 4 பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு பரம்பரையான காணியை நான் விற்குவதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றேன். இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே, இன்று திருவடி நிலையில் சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையுமாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்று கேட்டால், ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஜனாதிபதியிலே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு. ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம். எப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அவர் சொல்லி கொண்டு போய் வாங்க. இன்றைய தினம் திருவடிநிலை காட்டுப்புலம் எல்லையோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற 4 பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட
வெளியிலிருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது. அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக, கடத்தொழிலுக்கு இடையூறாக, மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இங்கே இந்த இதில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியோரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே போடப்பட்ட முட்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிய இடையூறு. அவர்கள் விலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. கரல் ஏறி இருக்கின்றது. அதிலிருந்து விழுகின்ற துண்டுகள் கூட மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம். ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான், நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த முகாமினுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாம் மட்டுமல்ல, இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.